தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவள் தூய ஆவியினால் கருத்தரித்தாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை நாங்கள் அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நமது சபையின் 2ஆம் பாதுகாவலரான புனித வளனாரின் திருநாளை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் முதல் நாள் நவநாளாக புனித வளனார் நேர்மையாளர் என்ற மைய கருத்தை இன்று தியானிக்க அழைக்கப்படுகிறோம். எழில் பூவாய் நின்று விண்ணும் மண்ணும் புகழ்பாடி நின்ற உலகம் போற்றும் உன்னத அரசர் தாவீதின் வழி வந்தவர்தான் வளனார் என்னும் சூசை. இந்த சூசையின் வாழ்வு உண்மையிலேயே விசித்திரமான ஒன்று. அதனால்தான் வரலாற்று நாயகனின் வளர்ப்பு தந்தையாகி வரலாறு படைத்தார். இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் நேர்மையாளராக இருந்தார். நேர்மையாளர் என்னும் சொல்லுக்கு யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள் நேர்மையாளர்கள் என்கிறது திருவிவிலியம். நேர்மை என்பது கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நடப்பதில் அடங்கியுள்ளது. இன்று இயேசுவின் சீடராக வாழ்வோர் புனித சூசையப்பரை போல் நேர்மையாளராக வாழ அழைக்கப்படுகிறோம். தந்தையாகிய இறைவன் புனித சூசையப்பரை தமக்கு நிகராகவும் மணுமகனுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் நியமித்து அவருக்கு சகல சுதந்திரத்தையும் அளித்தார். இயேசுவோ புனித சூசையப்பரை தனது வளர்ப்பு தந்தையாக தெரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். அவரிடம் இருந்து உண்மை, நீதி, நேர்மை போன்ற பண்புகளை கற்றுக்கொண்டார். இறைமகன் இயேசுவை வளர்க்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்ற மகிழ்வில் புனித வளனார் இயேசுவையும் அன்னை மரியாளையும் பாசத்தோடு மரியாதையோடும் வழி நடத்தினார். புனித வளனார் தன்னுடைய வாழ்நாளில் பிரபலமான செயல்களையோ புகழ் பெறத்தக்க செயல்களையோ செய்தவரில்லை. மறைநூல் அவர் நீதிமானாக இருந்தார் என்பதை மட்டுமே குறிக்கின்றன. இறைவனிடமும் இறை மக்களிடமும் அவர் நீதியுடன் தன் கடமைகளை செவ்வனே செய்து வந்தார். அதனால் தூய ஆவியால் அவர் நீதிமான் என அழைக்கப்பட்டார். நாமும் எல்லாவற்றிலும் நீதிமான்களாக நடக்கிறோமா என நம்மையே கேட்டு பார்ப்போம். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். நல்லவர் தன் உள்ளமென்னும் கருவூலத்திலிருந்து நல்லவற்றையே கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்லதொரு நேர்மையான வாழ்க்கையால் மீட்பர் இயேசுவை நமக்கு தந்து
அவரைப் போல வாழ வழிகாட்டியவர் நம் புனிதர். உண்மை, நீதி, நேர்மை குடியிருக்கும் இதயங்களின் நடத்தையால் அழகு மிளிரும். அழகு மிளிரும் இடங்களில் நல்லிணக்கம் மலரும். நல்லிணக்கம் உள்ள இடங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் என்பது திரு குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அத்தகைய குடும்பத்தை இறை சித்தத்தின்படி வழி நடத்திய நம் புனிதரை வாழ்த்தி பாடுவோம். அவர் சீரோங்கிய பேராதரவை பெறுவோம். பாவாலும் மனப்பூவாலும் சுசைதாதாவை ஸ்துதிப்போம். பாராரவிந்தம் தாழ் பணிந்தே அவர் சீரோங்கிய பேராதரவை பெறுவோம். பூமான் யாரிலும் மேலான வரம் பூண்டவரே. பூமாலும் புண்ணிய பூமான் யாரிலும் மேலான வரம் பூண்டவரே. வேதாகமமே நீதிமானன மிகவே மதிக்கும் மாதவரே. பாவாலும் மனப்பூவாலும் சுசைதாதாவை ஸ்துதிப்போம். பாராரவிந்தம் தாழ் பணிந்தே அவர் சீரோங்கிய பேராதரவை பெறுவோம். மணவாளனாக தகை பூண்டவரை. பாவாலும் மனப்பூவாலும் சுசைதாதாவை ஸ்துதிப்போம். பாராரவிந்தம் தாழ் பணிந்தே அவர் சீரோங்கிய பேராதரவை பெறுவோம். பாவாலும் மனப்பூவாலும் சுசைதாதாவை ஸ்துதிப்போம். பாராரவிந்தம் தாழ் பணிந்தே அவர் சீரோங்கிய பேராதரவை பெறுவோம். இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 18 25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் தான் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது
ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்தித்தோமானால், தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாய் என்ற வாக்கு புனிதரின் வாழ்வாக ஒளிர்ந்தது. அவர் அன்னை மரியா கருவுற்றிருந்த போதும் சரி, நாசரேத்தில் வாழ்ந்த போதும் சரி, அன்னை மரியாவை தீர்ப்பிட்டு சந்தேகப்பட்டு ஒதுக்கியதாகவோ காட்டிக் கொடுத்ததாகவோ விவிலியம் கூறவில்லை. மாறாக காட்டிக் கொடுப்பது அன்புக்கு எதிரானது என்பதை உணர்த்தி சூசையப்பர் ஒரு நீதிமான் என்று நற்செய்தி சொல்கிறது. முதலில் புனித சூசையப்பர் இறைவனின் திருச்சித்தத்தை அறியாதவராக இருந்ததால் இது எப்படி ஆனதோ என கலங்கி சந்தேகப்பட்டு மிகவும் வேதனை அடைந்தார். ஆனாலும் புனித சூசையப்பர் நீதிமானாக இருந்ததாலும் மரியன்னையை அவமானப்படுத்த விரும்பாததாலும் இரகசியமாக தன் மனைவியை விலக்கி வைக்க எண்ணினார். இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருக்கையில் வானதூதர் அவரது கனவில் தோன்றி விளக்கவே, அதன்பின் அனைத்தும் இறை திருவுளம் என்று எண்ணி மகிழ்ச்சியோடு அன்னையை ஏற்றுக்கொண்டார். மகிழ்வோடு வாழ்க்கை நடத்தினார். நீதி அவருக்கு முன் செல்லும் என்ற திருப்பாடல் ஆசிரியர் கூற்றுப்படி சூசை என்னும் நீதிமான் இயேசு என்னும் தளிருக்கு தனது வாழ்க்கை முறையால் வார்த்தை வழியாய் முன்னே சென்றார். தேனில் ஊறிய கனியை சுவைத்தவன்தான் அதன் மேன்மையை அறிவான். சோதனை தீயில் வெந்தவர் மட்டுமே சோதனையை வெல்லும் வழியை கூற முடியும். சூசையப்பரும் இறைமகன் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவனின் விருப்பம் என்று தம்மில் நிறைவேற விளைந்தாரோ அன்றிலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தார். எனவே சட்டத்தின் வார்த்தைகளை வாழ்வாக்காமல் சட்டத்தின் உள்ளறுத்தத்தை வாழ்ந்த நேர்மையாளர் புனித சூசையப்பர். இன்று நமது துறவு வாழ்வில் எதற்கு முதலிடம் தருகிறோம்? சிறிது நேரம் அமைதியில் சிந்திப்போம். தந்தையாகும் எம் சூசை முனியே, இந்த தருணந்தனிலும் அது கருணை புரிந்தருள்வி. தந்தையாகும் எம் சூசை முனியே, சுந்தரவானோர்கள் எல்லாம் சிந்தை மகிழ்ந்தை புகழும் அந்தமில்லான் கைதாதையாம் எந்தை முனியே. சுந்தரவானோர்கள் எல்லாம் சிந்தை மகிழ்ந்தை புகழும் அந்தமில்லான் கைதாதையாம் எந்தை முனியே. உந்தன் உதவியடைய வந்தோம் உந்தன் பாதம் தேடி உன்னை
உன்னத கடவுளான நின்மகனை வேண்டுவாயே தந்தையாகும் எம் சுசை முனியே. இந்த தருணந்தனிலுமது கருணை புரிந்தருள்வீர் தந்தையாகும் எம் சுசை முனியே. ஆதாம் ஏவையால் பூவில் விளைந்த பொல்லா அகந்தை முதல் பாவத்தை நீ வந்தை செய்ய ஊதித்தோன். ஆதாம் ஏவையால் பூவில் விளைந்த நீதனான கடவுளுக்காதி தந்தையாக வந்த நிர்மல மகத்துவஞ்சே தர்மகுணனே. நீதனான கடவுளுக்காதி தந்தையாக வந்த நிர்மல மகத்துவஞ்சே தர்மகுணனே. ஆதரவு நீ என்றும் தன் பாதமதை அண்டி வந்தோம். அன்புடன் இறங்கிய மக்கின்ப ஆசி நீ அளிப்பாய் தந்தையாகும் எம் சுசை முனியே. இந்த தருணந்தனிலும் அது கருணை புரிந்தருள்வீர் தந்தையாகும் எம் சுசை முனியே. மன்றாட்டுக்கள். நீதிமான் என்று நற்செய்தியில் புகழும் புனித சூசேப்பரே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை திருவுளத்திற்கு பணிந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய இறை மக்களை நீதியின் பாதையில், உண்மையின் பாதையில், அறநெறியின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதிமானாகிய புனித சூசேப்பரே, எங்களுக்காக மன்றாடும். நீதி அவருக்கு முன் செல்லும் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு உரியவரான புனித சூசையப்பரே, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் துறந்து மக்களின் நலனை கண்முன் கொண்டு ஆட்சி செய்யவும், நீதி, உண்மை, நேர்மை இந்த மதிப்பீடுகளின் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான அருளை பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதிமானாகிய புனித சூசேப்பரே, எங்களுக்காக மன்றாடும். நேரிய வழியில் இறைமகன் இயேசுவை வளர்த்தெடுத்த புனித சூசேப்பரே, எம் நிறுவனங்களில் கல்வி பணியை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பணியை திறம்பட கடமை உணர்வுடன் நேர்மையாக செய்யவும், தங்களுடைய மாணவ செல்வங்களை உண்மையுள்ள, ஒழுக்கமுள்ள, தாழ்ச்சியுள்ள, மரியாதையுள்ள குழந்தைகளாக உருவாக்கவும் தேவையான அருளை பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதிமானாகிய புனித சூசேப்பரே, எங்களுக்காக மன்றாடும். படிப்பிற்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எம் நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவரும் மகன் இயேசுவை போன்று ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக, சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் குழந்தைகளாக வளர தேவையான அருளை பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதிமானாகிய புனித சூசேப்பரே, எங்களுக்காக மன்றாடும். உத்தம நீதிமான் என மறைநூல் புகழ்ந்தேத்தும் புனித சூசையப்பரே, புனிதருள் முதன்மையானவரே, நீர் நீதிமானாகவும் கன்னிமரியை காட்டிக் கொடுக்க மனமில்லாதவராகவும் இருந்தீர் என நற்செய்தி உம்மை போற்றி புகழ்கிறது. இந்த நீதிமான் என்ற உயர்நிலையே திரு குடும்பத்தின் தலைவராக உயர்த்தப்படும் பேற்றை உமக்கு பெற்றுத்தந்தது. எங்கள் தந்தையே, நீதிமானான புனித சூசையப்பரே, உமது அன்பு மக்களாகி எங்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அநீத செயல்களால் நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சுமையாகாமல் உண்மை, நீதி என்ற உயர் பண்புகளால்
எங்கள் துறவு வாழ்வினை வளமாக்க தேவையான அருளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர உம்மை வேண்டுகிறோம். ஆமென். திரு இருதயத்தின் அன்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே, உமது ஊழியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.